1997 வருஷம் இங்கிலாந்து ராணி எலிசபெத்தை வச்சு பூஜையெல்லாம் போட்டு ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் மருதநாயகம். இந்த மருதநாயகம் திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசனுடைய லட்சிய திரைப்படம், அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த திரைப்படம் ஒரு 30 நிமிடங்கள் வரைக்கும் காட்சிகள்லாம் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் நிறுத்தப்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், படத்துக்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடி காரணம். இப்போ உள்ள மாதிரி 100 கோடி 200 கோடியெல்லாம் செலவு பண்ணி அப்போ படம் எடுக்க ப்ரொடியூசர்ஸ்லாம் இல்லாத காரணத்தினால அந்த படம் அப்படியே நிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நிறைய தடவை கமலஹாசன் அந்த படத்தை எடுத்து முடிக்கணும்னு ட்ரை பண்ணாரு. பட் சரியான ப்ரொடியூசர் கிடைக்காததுனால அந்த படத்தை அப்படியே வச்சிருந்தாரு. ஆனால் இப்போ இந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாரு. கமலஹாசனோட நண்பரான லண்டன்ல வசிக்கிற ஒரு தொழிலதிபர் இந்த படத்தை எடுக்க விரும்புறதாக சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு கமலஹாசன் சொல்லியிருக்காரு, இந்த படத்துக்கு ஏகப்பட்ட செலவாகுமே அப்படின்னு. எவ்வளவு பொருட்செலவு ஆனாலும் சரி அதை நான் ஏற்றுக்கிறேன், படத்தை கட்டாயமாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஊக்கமும் கொடுத்துருக்காரு கமலஹாசனுக்கு. இதே முயற்சியில் இதே தீவிரத்தில் இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரம் எடுத்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருதநாயகம் அப்படி யாருடைய திரைப்படம், என்ன கதை அதில் அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் எழுந்த முதல் சுதந்திர போராளி முகமது யூசுப் கான் அப்படிங்கிறவருடைய கதை தான் இதான். அந்த முகமது யூசுப் கானோடைய ஒரிஜினல் நேம் மருதநாயகம் பிள்ளை. இந்த படத்தை தான் நம்ம கமலஹாசன் எடுக்கிறாரு. அண்ட் இந்த படத்தில் மருதநாயகமாக நம்ம கமலஹாசனே நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களில் விஷ்ணுவர்தன், சத்யராஜ், பசுபதி, அம்ரிஷ் பூரி இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிக்கிறாங்க.